Soulmates, welcome to Divine 369 Tarot Trading. நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட்டான டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ரீடர், கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ரிலேஷன்ஷிப் ரீடிங்ஸ். எஸ், கரண்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைனா நோ கான்டாக்ட் அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் இருக்கிறவங்க, இல்லை பிரேக்கப் பண்ணி அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இன்றைக்கி நம்ம ரீடிங்ஸ் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் இப்போது என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன மாதிரி பாஸ்ட்டில் எந்த மாதிரி தான் கடந்து வந்தாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு, இனி ஃப்யூச்சரில் அவங்க லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட்டில் இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஒன் மோர் திங், பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிவர்ட் பண்ணுறேன். ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் டேரோ ரீடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வர 19th வந்து டேரோ ரீடிங் ஒர்க் ஷாப் பண்ணுறதா இருக்கிறேன். ஸோ கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சீக்கிரமாகவே போஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுறேன். யார் வேணுமோ அவங்க வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் அதில் உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுறேன். இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். கடந்த காலம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லைஃப் மாறும்னு ரொம்பவே பொறுமையாக இருந்துட்டீங்க. எனக்கு அப்படி தான் தெரியுது. எவ்வளவோ இது இருந்தால் கூட இதெல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்டில் நீங்கள் இருந்துட்டீங்க. அந்த பாசிட்டிவ் தாட் வந்து தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் உங்களை இவ்வளோ நாள் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு. அதை கொண்டு வந்திருக்கு. எப்படி சொல்கிறது, உங்களை ஒரு நல்ல ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனோட, உங்களுடைய அந்த பாசிட்டிவ் தாட்டில் தான் டிவைன் ப்ரொடெக்ஷனோட நீங்கள் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கீங்க. ரைட்டியா? இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கடந்து வந்திருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன், டிவைன் எனர்ஜியோட ப்ரொடெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த இமோஷனை வந்து நீங்கள் தாங்கி பேலன்ஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துட்டீங்க. அண்ட் ரைட் நவ் இப்போ நீங்கள் வந்து அந்த எனர்ஜி இல்லாததுனால அந்த எனர்ஜி நீங்கள் வந்து நல்ல ஒரு செலிப்ரேஷன் மோடில், ஒரு செலிப்ரேஷன் ஃபார்மில் இருக்கீங்க. பட் இருந்தாலும் மைபி இந்த ரீடிங்கை பார்க்குறவங்க வந்து 333 அந்த மாதிரி அந்த ஏஞ்சல் நம்பரை வந்து திருப்பி பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு அதிசயம் இல்லை மேஜிக் சம்திங் அவங்கள சுற்றி நடந்துட்டு தான் இருக்கும். மைட்பி அவங்க அப்சர்வ் பண்ணாமல் இருக்கலாம், அந்த நம்பர் பார்க்குறது மூலமாகவோ இல்லை கேட்குறது மூலமாகவோ. பட் அவங்க அப்சர்வ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். எனக்கு அதை கமெண்ட்டில் ஷுவராக சொல்லுங்கள். ஓகேவா? ஆனால் இந்த நீங்கள் வெளியில் ஒரு சந்தோஷமாக ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக நீங்கள் இருந்துக்கிட்டால் கூட உங்கள் ஆள் மனசில் ஒரு தாங்க முடியாத பாரத்தை நீங்கள் தாங்கிட்டுருக்கீங்க. ஏன்னா நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துட்டீங்க. ஸோ ஃபர்தராக உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் எப்படி ரன் பண்ண போகிறீங்க? சில்ட்ரன்ஸ் உங்களை நம்பி இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸை பற்றி நீங்கள் யோசித்து ஒரு மனவேதனை, ஒரு மனக்குமுறல் வந்து உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. இதனால் கூட நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகலாம். உங்கள் தூக்கம் கூட கொஞ்சம் கலையலாம். பாடி பெயின், மூட்டு வலி இந்த மாதிரி கூட உங்களுக்கு இருக்கலாம். ஈவன் வந்து தோள்பட்டை கூட ரொம்ப வலி கூட எடுக்கலாம். ஆமாவா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள். சரியா? அண்டு இப்போ கூட நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா, இப்போ மறுபடியும் அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம மறுபடியும் ஏமாந்துடுவோமோ, மறுபடியும் நம்மளை ஏமாற்றுவாங்க, இல்லை மறுபடியும் நம்ம வந்து திருப்பி அந்த இதுக்குள்ளே போக வேண்டாம், அப்படி போனாங்கன்னா நமக்கு அந்த அதே வாழ்க்கை தான் நம்ம வாழ்வோம், இல்லை அவங்கள வந்து வேறு யார் மூலமாக மேனிப்புலேட் பண்ணுவாங்களா எப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல்
சில நேரங்களில் நீங்களே ரொம்ப குழம்பி போய் இருக்கீங்க. இப்படி போகவா அப்படி போகவா அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துட்டீங்க. திருப்பியும் ஏன்னா அந்த பர்சன் வந்து ரொம்ப அத்தாரிட்டியான பர்சன். அவங்க ரொம்ப டாமினன்ட் ஆன பர்சன் மேபி இருக்கலாம். ஓகேவா, உங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஒரு விஷயத்துக்காக கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இதனால் நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகணும். நம்மளால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களால் இருக்க முடியல. ஓகேவா, ஸோ பாருங்கள், நீங்கள் அதுலேருந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த அந்த எனர்ஜிலேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகணும். நீங்கள் அப்படியே அங்கேயே ஸ்டாக் ஆகி நிற்கிறீங்க. உங்களுக்கான ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு பிளான், ஒரு ஸ்டாண்டர்டான பிளானிங்லாம் இருக்குது. பட் அந்த பிளான் நடக்கணுன்னா நீங்கள் அங்கேயே நின்னா அந்த பிளான் நடக்குமா? அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் மூவ் ஆன் ஆகுங்க. உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகணும்னா நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க. இல்லை உங்களுக்கு எந்த இடத்துக்கு போனால் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். பட் அதுலேயே நிற்கிறதுனால மறுபடியும் நீங்கள் அந்த எனர்ஜியை தான் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. இது பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஹை ப்ரீஸ்டஸ் உங்களுடைய உங்களுக்கே தோணும் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. உங்களை இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா, இன்ட்யூஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு. உங்கள் இன்ட்யூஷன் லெவலில் நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. சீக்ரெட்டை வந்து கண்டிப்பாக சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணுங்கள். யார்கிட்டையும் எப்பயுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, ரகசியம் எப்பயுமே ரகசியமாகவே இருக்கட்டும். இதெல்லாம் பண்ணி வரும்போது பார்ப்போம். 2 கார்டு எடுக்கணும்னு தோணுது, செக் பண்ணலாம். வாவ், இங்கே பாருங்கள், நான் மறுபடியும் கப்ஸோ உங்கள் லைஃப் மறுபடியும் ஒரு நல்ல பர்சன் மைட் பி உங்கள் பார்ட்னராக கூட திருப்பி வரலாம். இல்லை நீங்கள் வேறு யாராவது கூட நீங்கள் மீட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் அந்த மெசேஜ் சீக்கிரமாக ஒரு நல்ல மெசேஜ் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. அது நோக்கி வர்றதுனால நீங்கள் ஒரு அத்தாரிட்டியான பர்சன், ஒரு கிங் மாதிரி, ஒரு ஸ்டேபிளாக, ரொம்ப கம்பீரமாக, ஃபினான்ஷியலாக, ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா இதுலேயுமே நீங்கள் ஒரு நல்ல இதை போய் நீங்கள் ரீச் ஆவீங்க அப்படிங்கிறது தான் மெசேஜ். ஓகேவா, சில பேர் வந்து பணத்தை வந்து ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை ட்ரேடிங்கில் ஏதாவது ஜாப் பார்க்கலாமா அப்படிங்கிறது கூட யோசிப்பாங்க. நேற்று தான் அமாவாசை ரீடிங் கூட போட்டால் அதுலேயும் எனக்கு கப்ஸ் தான் காமிச்சாங்க. ஸோ எமோஷன் வைஸ் கண்டிப்பாக உங்களுடைய இந்த எமோஷனாக நீங்கள் ஸ்டாக்னன்ட் ஆகி நிற்கிறது எல்லாமே மாறி ஒரு ரிச்சான லைஃபு, ஒரு லாயலான லைஃபு குள்ளே நீங்கள் கண்டிப்பாக என்டர் ஆக போகிறீங்க. பட் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆகுங்க. உங்கள் இன்ட்யூட்டிவ்னஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களை தேடி ஒரு நல்ல விஷயம் மிக சீக்கிரமாக வரப்போகுது. அந்த விஷயம் மூலமாக நீங்கள் ஒரு கிங் எனர்ஜிக்கு நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த ரீடிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இது ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், இல்லை கரண்ட் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி எனர்ஜியில் தான் நான் இன்றைக்கி ரீடிங் எடுத்திருக்கேன். பார்க்கலாம் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு. 333 அந்த நம்பர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்களா அடிக்கடி, எனக்கு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மைபி நீங்கள் சிவன் பக்தராக கூட இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு சிவன் டிவோட்டியாக கூட இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸு கூட இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், தெரியல எனக்கு. இது வந்து கலெக்டிவ் ரீடிங் தான். ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சோல்மேட்ஸ்க்காக எனக்கு திடீர்னு ஒரு காலிங், ஒரு டவுன்லோட் வந்தது. என்னென்னா
சம்திங் ரீடிங் அவங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மந்த்து ஃபுல்லாக ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோடு போயிட்டுருக்கு. நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா இப்போ ஒரு ஆஃபர் ப்ரைஸில் பண்ணலாங்கிற இது வந்து எனக்கு ஒரு சஜஷன் வந்து எனக்கு யூனிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் இந்த ஆஃபரை இந்த மந்த் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதில் ரிவர்ட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம்.